காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக விரிவுரையாளர் டாக்டர் சுபாஷினி அக்கா அவர்கள் வந்து நமக்கு மோட்டிவேஷனாக பேச அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்கப்பா. அதாவது இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, மரங்களை நடுறது, இதை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அதனால் அவர்களை வருக என நான் வரவேற்கிறேன். அவங்க இப்போ பேச ஆரம்பிப்பாங்க. என்னை அழைத்ததுக்கு ஃபஸ்ட்டு மனோஜுக்கு ரொம்ப 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 நன்றிகள். காலையில் அதுவும் இவ்வளோ சீக்கிரமாக ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து நின்னதுக்கு ரொம்ப 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 நன்றிகள். நான் இன்றைக்கி ரொம்ப சின்னதாக தான் பேச போகிறேன், ரொம்ப பெருசாலாம் பேசலை. நம்ம இப்போ மரத்தை வெட்டுறதுனால என்னெல்லாம் நமக்கு பாதிப்பு இருக்குது, மரத்தை நட்டுட்டு எப்படிலாம் பாதுகாக்கணும்னு பேச போகிறேன். சரியா? ஃபஸ்ட்டு மரம் எதுக்கு நமக்கு முக்கியமாக ரொம்ப தேவை? ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்களேன். ஆக்சிஜன் ரொம்ப நல்லதுப்பா. ஆக்சிஜன் காற்று, அதுதான் இந்த மரம் ஃபுல்லாக கொடுக்குறது. ஒரு மரம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மரம் வந்து ஒரு ஆளுக்கு தேவையான வெறும் 10% காற்று தான் தருதுன்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஒரு நாளைக்கு சுவாசிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 10 மரங்களோட ஆக்சிஜன் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது நம்ம இருக்கிற மரத்தெல்லாம் வீடு கட்டுறோம், ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், இல்லைன்னா தொழிற்சாலை உண்டாக்குறோம். இந்த மாதிரி எதையாவது ஒரு காரணத்தை வச்சு மரங்களை ஃபுல்லாக அழிச்சிடுறோம். மரங்கள் அழிக்கிறதுனால நிறைய பாதிப்புகள் இருக்குது. அதில் முதல் பாதிப்பு என்னென்னா பூமி வெப்பமாகுது. ஓகேவா? இப்போ கூட 2 மாதம் பார்த்தீங்க இல்லையா, எவ்வளோ வெக்கையாக இருந்தது. அது இங்கேயோட நின்றாது. நம்ம வளிமண்டலம் இருக்குல்ல, வளிமண்டலத்தில் போய் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை ஃபுல்லாக சேர்த்துரும். ஓகேவா? ஓசோன் ஒன்று நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, மேலே இருக்குது அப்படின்ட்டு. கார்பன் டை ஆக்சைடு நிறைய போகிறதுனால என்ன ஆகிடும் அப்படின்னா, ஓசோனும் மொத்தமாக அழிஞ்சிக்கிட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டை ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஓசோன் இப்போ அழிகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, சூரிய கதிர்கள், புற ஊதா கதிர்கள்னு சொல்லுவாங்க. அது வந்து ஓசோன் என்ன பண்ணுன்னா, அதை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஓசோன் அழிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது, வாங்கி வைக்காம நம்ம பூமிக்குள்ளே அதை விட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ பூமிக்குள்ளே விடுறதுனால என்ன ஆகும், பூமியோட வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். பூமியோட வெப்பம் அதிகரிக்கிறதுனால நமக்கு தோல் நோய்கள் வரும். மழை வந்து எப்போ பெய்யணுமோ அப்போ பெய்யாது, தேவையில்லாத சமயத்தில் பெஞ்சுக்கிட்டு இருக்கும். மழை சில நேரம் ஃபுல்லாக பெய்யாமல் வறண்டு போய் பஞ்சமாக இருக்கும். அதே இது இன்னொரு டைமில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வரும், நிறைய பாதிப்புகள் இருக்கும். நமக்கு முந்திலாம் 3 பருவம்னா அந்த 3 பருவத்துக்கு கரெக்டாக மழை பெய்யும், எந்த அளவுக்கு பெய்யணுமோ அந்த அளவுக்கு பெய்யும், அதை மக்கள் சேமிச்சு வைப்பாங்க. இப்போ என்னன்னா, ஒரு நேரத்தில் மழையே இல்லாமல் இருக்கும், ஒரு நேரத்தில் சேமிக்க முடியாத அளவுக்கு மழை வரும். இது ஃபஸ்ட்டு பாதிப்பு. அடுத்து என்ன பாதிப்பு அப்படின்னா மண்ணரிப்பு. மரத்தில் வேறுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, வேரோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா மண்ணை வந்து அரிக்காமல் பார்த்துக்கிறது தான். அப்போது மரத்தெல்லாம் நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா மண்ணரிப்பு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக காடுகளில், மலைகளில் மரங்களை வெட்டுறது மூலமாகவும், இதே இப்போ அதிகமாக வெப்பமாகறதுனால காடுகளில் அதுவாக தீப்பிடிச்சு எரியறதுனாலும் மரங்கள் எல்லாம் போய் மலைகள்லாம் மண்ணரிப்பு ரொம்பவே ஏற்படும். ஸோ மண்ணரிப்பு ஏற்படுறதுனால என்ன ஆகும்னா நிலச்சரிவு ஏற்படும். போன வருஷம் வயநாட்டில் கூட பெரிய நிலச்சரிவு, மக்கள் அவ்வளோ இறந்தாங்க. ஸோ மரங்களை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மலைகள்லேயும் சரி, நம்ம ஊர்லேயும் சரி, எங்கே பார்த்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ நீங்கள் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இனி அடுத்து காலேஜ் போவீங்க, இல்லை வேறு ஊருக்கு ஸ்கூலுக்கு போவீங்க, இந்த இடத்தோட இந்த அமைப்பு நின்றாமல் எல்லா இடத்துலையும் போய் மரங்களை வந்து வளர்க்குறதுல இது பாதுகாப்பாக இருக்கும். நம்மளுக்கு என்ன மழை இருக்கா, இங்கே என்ன மண் சரி வரப்போதா அப்படின்னு நினைக்கக்கூடாது. எங்கே போனாலும் அது வந்து நம்ம ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்னும் மண்ணரிப்பு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பூமி வெப்பமயமாகிறதுனால கடல் நீர்மட்டத்தோட அளவும் கூடும். கடல் நீர்மட்டத்தோட அளவு கூடும் போது என்ன ஆகும் அப்படின்னா நாடுகளோட தரை அமைப்பு ஃபுல்லாகவே கடலில் மூழ்கிடும். இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் சென்னையே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடலோட நீர்மட்டம் கூடுறதுனால சென்னை அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம வாழ்கிற இடம் அழியாமல் பாதுகாக்கிறதுக்கு நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா காசு மாசுபடுத்தல். மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை வாங்கிட்டு ஆக்சிஜன் நமக்காக வெளியிடுது. அது இன்னொரு வேலை என்னென்னா, அது இருக்கிற காற்றை ஃபுல்லாகவே சுத்திகரிச்சுக்கிட்டு. ஸோ மரங்கள் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் தொழிற்சாலைகள் ஆரம்பித்தாலும் அது பக்கத்தில் நிறைய மரங்கள் இருக்குது அப்படின்னா தொழிற்சாலைகள்லேருந்து வர்ற காற்று, மாசுபட்ட காற்றை வந்து அது சுத்தப்படுத்தி தரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போது மரங்களை வெட்டுறதுனால எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னு பார்ப்போம். இப்போது நம்ம மரத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்ப்போம். நிறைய நீங்கள் செய்தித்தாளெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்கூலில் ஒரு கலை நிகழ்ச்சி நடந்தது, இல்லைன்னா ஆண்டு விழா நடந்தது, சுதந்திர தினம் நடந்தது, மரங்கள் நட்டாங்க அப்படின்ட்டு நான் சின்ன வயசுலேருந்தே அதை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அப்போ இருந்து இவ்வளோ விழாக்களில் மரங்கள் நடுறாங்கன்னா அந்த மரங்கள்லாம் எங்கே போச்சு? அப்போது அன்னைக்கு கலை நிகழ்ச்சிக்காகவோ இல்லை விழாக்காகவோ மரங்களை நட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம பாதுகாக்கிறதோ பேணி காக்கிறதோ கிடையாது. அதை அப்படியே விட்டுறோம். அது என்ன ஆகும்னா வறண்டு போயிடும், தண்ணி இல்லாமல். இல்லை அப்படின்னா மாடு இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ருவோங்க. அப்புறம் பறவைகள் இந்த மாதிரி வாழ்விடமாகவும் மரங்கள் இருக்கிறதுனால பறவைகள் வாழ்கிறதுக்கு நம்ம தான் வீட்டில் சேஃபாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் விலங்குகள், பறவைகள் இதெல்லாம் வந்து மரங்கள், நிழல்கள் இதெல்லாம் தஞ்சமாக, காடுகள் இதெல்லாம் தஞ்சமாக வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போது
நம்ம மரங்களை ஒழுங்கா பராமரிக்காதனாலையும் இவங்களோட வாழ்விடங்கள் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா அழியுது. அப்போ நம்ம வாழ்றதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரு சேஃபா வீடு கட்டி இது பண்றோமோ, விலங்குகள் வாழ்றதுக்கும் நம்ம அதை கரெக்டா பாதுகாப்பா மரத்தை இது பண்ணி காப்பாற்றணும். ஏன்னா விலங்குகள் அழிஞ்சிச்சு அப்படின்னா மனித இனமும் ஒரு காலத்துல அழிஞ்சிரும். நம்ம எல்லாமே விலங்குகளையும் சார்ந்து இருக்கிறதுனால விலங்குகளையும் பாதுகாப்போம். மரங்களை பாதுகாக்கிறது மூலமா விலங்குகளும் அதோட இருப்பிடம் வாழ்விடத்துல பாதுகாப்பா இருக்கும். மரங்களை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணும்? என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனிதனா பிறந்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு மரமாவது நட்டணும். 6 மாசத்துக்கு ஒருக்கா அந்த ஒரு செடியாவது நட்டணும்னு சொல்றாங்க. ஒரு மரம் அப்படியே நட்டு வச்சுட்டு போட்டோ எடுத்துட்டு செல்ஃபி எடுத்துட்டு போஸ்ட் போட்டுட்டு கிளம்பி போயிடக்கூடாது. அந்த மரத்துக்கு போய் டெய்லி தண்ணி ஊற்றணும். கன்று ஏதாவது அது கடிச்சிருக்கா, சாஞ்சிருக்கா, விழுந்திருக்கா, வேறு நல்லா ஊனி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் அதுக்கு வேலி அமைக்கணும். பழங்கள் தர்ற, காய்கறிகள் தர்ற செடி மரங்கள் இது நட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உரங்களை போட்டு பார்க்கணும். மரங்கள் நீங்க கவலையா இருக்கும்போது நீங்க வளர்த்த மரத்தை போய் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. நான் வளர்த்த மரம், அதுலேருந்து ஒரு தக்காளி பழம் வந்திருக்கு, ஒரு மாம்பழம் வந்திருக்கு அப்படின்னா அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால மரங்களை நடணும், அதை டெய்லி போய் தண்ணி ஊற்றணும், சுற்றி வேற ஏதாவது பூச்சிகள் அரிச்சிருக்கான்னு பார்க்கணும், வேறு நல்லா விட்டுருக்கா, பூ வருதா, எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன வருதோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக உட்காந்து பார்க்கணும். அதெல்லாம் பார்க்குறது நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். நீங்கள் ஒரு மரம் நடுறீங்க, அதில் சின்ன பூ பார்த்தாலே ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். ஓகேவா? அதனால மரத்தை நட்டு பேணி காக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் மாற்றம், இப்போ நீங்கள் பசுமை பாடியூர்னு ஒன்று ஆரம்பித்து ஒரு மாற்றத்தை உருவாகிருக்கீங்க. இப்போது இங்கே ஒரு 20 பேர் இருக்காங்க. இது 20-25 பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு 20 பேருக்கு சொல்கிறது மூலமாக இன்னும் ஒரு 20 பேர் வருவாங்க. மாற்றம் அப்படிங்கிறது ஒரே ஒரு நபர்லேருந்து தான் ஆரம்பிக்கும். அது மெதுவாக தான் நடக்கும், ஆனால் நடக்கும். ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக அந்த மாற்றம் என்னலேருந்து ஆரம்பித்தா போதும், ஒரு துளியாக சேர்ந்து தான் கடல் உண்டாச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு மக்களும் நினச்சாலே போதும், என்னலேருந்து மாற்றம் ஆரம்பிக்கலாம், அது என்னைக்காவது ஒரு நாள் பெரிய மாற்றமாக போய் கண்டிப்பாக நிற்கும். ஸோ நம்ம ஊரில் மட்டும்தானே இவ்வளோ தானே வர்றோம், அவங்களாம் வரமாட்டாங்க, அந்த மாதிரி எதுவும் யோசிக்காதீங்க. என்னலேருந்து மாற்றம் தொடங்கட்டும், அந்த மாற்றத்தை நான் விரிவுபடுத்துகிறேன், அவங்க வரட்டும், வரலனாலும் நான் அந்த மாற்றத்தை பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாற்றம் கண்டிப்பாக ஒரு நாள் பெரும் கடலாக போய் நிற்கும். ஓகேவா? ரொம்ப சந்தோஷம் காலையில் இவ்வளோ பேரை பார்த்ததுக்கு. அப்புறம் என்னை கூப்பிட்டதுக்கு மனோஜுக்கு, சங்கீதாக்கு, பாலாவுக்கு, மீனாக்கு எல்லாருக்கும் நன்றி. இவ்வளோ நேரம் நான் பேசினதை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.